இந்த ஊர்ல நான் டொக்கு பாரி வைக்க டொக்கு பாரி இன்னைக்கு அந்தாமலையா நம்ம தூக்காதமா அந்தாமலையா நம்ம தூக்காதமா பணி வேற பாருங்க கட்டி போடுறா இங்க வாமா படை கூட ஐயோ யாமத்தவன் கதை பார்த்துட்டா சிரிக்கிறவனே யாம்பட்டு ஓ நீயா ஏன் ஒரு மகர ஏஞ்சி வா சகலா ஏஞ்சி வா சொல்லிட்டு வா யாருக்கிட்ட பதினாக ஆண்டவர்கிட்ட அஜான ஆண்டவர் அடக்க ஆச்சாரமாக ஆஹா அடக்க ஆச்சாரமாக ஆஹா லட்சுமி தேவி வந்து அடக்க ரொம்ப அடக்கம் தான் போடுது நான் பார்த்து நம்ம நேரம் என்ன அடக்க யாரா அடக்க ஆச்சாரம் பண்ண பொண்ணாது கேட்டுங்கம்மா கதையா என்னுடைய மனைவி லட்சுமி ஆஹா என்னுடைய மனைவி லட்சுமிய என் மார்பிள் இறக்கி விட்டுக்கிறேன் அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு என்ன அதனால லட்சுமி வந்துட்டாளா நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அது மணிமலை ஏன்னா ஒரே ஒரு மருமகன் ஆசைக்கும் அன்புக்கு ஆமா ஒரே ஒரு மருமகன் அதனால என்னுடைய மருமகன் மேல அவளுக்கு பாசம் கொஞ்சம் அதிகம் ஆமா அதனால சீக்கிரம் வர சொல்லு அவங்க என்ன அடி சொன்னாங்க ஏறி வேலைக்கு பாணி பண்ண சாமி பாணி பண்ணுச்சு அப்படியே என்ன சொன்னாருண்டியா ஐயோ வண்டி வந்து மரும ஏமா ஒன்னே இன்னைக்கு ஏழு போய் கணக்கு சொன்னாங்க சரி போலாமா கார் எடுத்துமா அது ரூபாய் வந்து வாங்கிக்கிறாரு ஒரு ஆசையா ஒரு மனைவி சொல்லி கூப்பிடுறேன் அவ என்ன மாதிரி சொல்ற அடி ஆட்டக்காரன் தங்கையாலே மாட்டுக்காரன் பதமான நாராயணமூர்த்தி பாதம் பணிந்தபடியால் என்னோடு இணை பிரியாமல் என்று இருக்க வேண்டும். வர சொன்னது என்ன சமாச்சாரம் சொல்லுங்க லட்சுமி உன் அழைத்த விவரம் சொல்லு.
சுந்தரிக்கும் மருமகனா விளங்கக்கூடிய அபிமன்யுக்கும் திருமணம். அதனால நம்முடைய மருமகனுக்கும் மருமகளுக்கும் விருந்துண்டு கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு வார காலம் ஆச்சு அவங்களுக்கு திருமணம் செய்து. என்னுடைய தங்கை இருக்குதே சுபத்திரை, அங்க ஆலகுந்தி பட்டணத்துல கூத்து நெல் குத்தி கொண்டு தனியா இருக்குது. ஏன்னா நம்முடைய தங்க கதை கேட்கல. கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறா? என்ன பண்ணி விட போறா? அதாவது என்னுடைய மருமகனும் என்னுடைய மகளும் விருந்து இருக்கிறாங்க. அவங்களை நீங்க அழைக்கணும். அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் உரையாடணும். ஆலகுந்தி பட்டணத்துக்கு அனுப்பணும். சீர் வரிசை கொடுத்து மரியாதை கட்டணும். நானும் கட்டணும். மாசம் 300 நாள் சுக்கு தின்னு முக்கிய பத்த எனக்கு இல்ல அக்கா வணக்கம். யாரு அவர் குடுக்காத நீ பாத்துட்டா? எப்பா இந்த ஊர் இருக்குது. இந்த ஊர் மக்களை எல்லாரும் பார்த்து பகவானும் லட்சுமியும் இப்படிதான் இருப்பாங்க போல வீட்டுல அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து பொண்டாடி சரியான வாயிட முடியாது. வாயாடி ஒரு ஆம்பளை கை வீட்டாரியால் வந்து என் மருமகனை ஒரு 3 வருஷம் வச்சிருந்து என் மருமகிட்ட நான் போய் 3 வருஷமா என் மருமகனை வச்சிருந்து செய்யாத செஞ்சு பண்ணாத்த பண்ணி அது செய்யணும். ஒரே ஒரு மருமகன் நான் வச்சுக்கிட்டு அப்படின்னு நான் வச்சு கேட்டுக்குங்க. ஊர்ல இருக்கிறவங்க பாத்துதாங்கிறாங்க. ஊர்ல இருக்கிறவங்களா எப்படி ஊர்ல இருக்கிறவங்க பாத்துக்கிறாங்க. லட்சுமி அவங்க என்னுடைய மருமகன் மேலதான் எப்பவுமே அவளுக்கு ஒரு கண்ணு. ஏன்னா அதிகமா பாசம் அவளுக்கு. அதான் சொன்னேன்ல என்னுடைய மருமகன் மேல அவளுக்கு பாசம் அதிகம். இருந்தாலும் தப்பு இல்ல. அது போனால் பார்க்கட்டும். இன்றைக்கு மகள் சுந்தரியை அழைக்கணும். என்னுடைய மகள் சுந்தரி சொன்ன உடனே அவள் பக்கம் போயிட்டா பாத்தியா? ஏன்னா என்னுடைய மருமகன் மேல அவ்வளோ பாசம், என் மேல பாசம் கிடையாது. இப்ப கல்யாணம் செய்து வைத்த பிறகு என்னுடைய மருமகன் மேல தான் பாசம் அதிகம். அப்படி இன்றைக்கு என்னுடைய மகளை அழைக்க வேண்டும், என்னுடைய மருமகனை அழைக்க வேண்டும். அதனால என்னுடைய மகளா விளங்கக்கூடிய சுந்தரியை இந்த எம்பெருமான் நாராயணமூர்த்தி அடுத்ததாக சீக்கிரம் அழைத்து